எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் நேர்களுக்கு அன்பு நிறைந்த வணக்கங்கள். உலகத்தில் இருக்கும் அன்பு நிறைந்த அத்துணை தந்தையர்களுக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே அவ அன்போடையும் பாசத்தோடையும் பாதுகாப்பா நம்பிக்கை நிறைஞ்ச ஒரு ஆண்மகன் அந்த மகளுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மகளை பெற்றெடுத்த அப்பாவையே சாரும். அவ வளரும்போது தன்னுடைய அப்பா தங்கிட்ட அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும் அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகளை வச்சிருப்பா. அதாவது அப்பாக்கு பொண்ணு, அம்மாக்கு பையன் அப்படின்ற ஒரு பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கடவுள் வந்து இயற்கையாவே படைச்ச ஒரு விஷயங்க. அதாவது தன்னுடைய அப்பா வந்து அன்பா, பாசமா பார்த்துக்கும்போது, அவளுக்கு கல்யாண வயசு வரும்போது, தன்னுடைய எதிர்கால கணவரும் நம்ம அப்பா மாதிரி அன்போடையும், பாசத்தோடையும் நிச்சயமா நம்மள நல்லா பார்த்துப்பார் அப்படின்ற அபார நம்பிக்கையில அவளுடைய வந்து கல்யாண வாழ்க்கையில அவ அடி எடுத்து வைப்பாங்க. ஒரு டிவி நிகழ்ச்சியில ஒரு நிகழ்ச்சிய பார்த்தேங்க. அதாவது பொண்ணுங்க வந்து அப்பா பத்தி பேசுறத பத்தி, அப்பாவுடைய அன்ப வந்து எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு சொல்றாங்க, "நாங்க தூங்கும்போது எங்க அப்பா வேலைக்கு போயிடுவாங்க. நாங்க தூங்குனதுக்கு அப்புறமா தான் எங்க அப்பா வேலைய விட்டு வீட்டுக்கு வருவாரு. அதனால அப்பா கிட்ட பேசுற சந்தர்ப்பமே இருக்காது." இன்னொரு பொண்ணு சொல்றாங்க, "எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. இதுவரைக்கும் எங்க அப்பா என்கிட்ட அவ்வளவா பேசினதே இல்ல. என்ன வேணும்? சரி, ஓகே. அந்த மாதிரி வந்து எதுவுமே பேசாம இருக்கிறாரு. எங்க அப்பா எங்ககிட்ட பேசாம இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப வலிய ஏற்படுத்துது. நம்பளுக்கு திருமண வாழ்க்கையே வேண்டான்னு தோணுது." அப்படின்ட்டு ஒவ்வொரு பெண் குழந்தையும் கண்ணீர் சிந்துறாங்கங்க அந்த நிகழ்ச்சியில. அப்பா தாங்கிட்ட அன்பா இல்லாததுனால அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை கூட பாதிக்கப்படுது. நம்ம அப்பா மாதிரி தானே நம்மளுக்கு வரப்போற கணவரும் வந்து பேசாம ரொம்ப ரஃப் அண்ட் டப்பா இருப்பாரா? நம்மள நல்லபடியா பார்த்துக்க மாட்டாரா? அப்படின்ற 1008 கேள்விகள் பெண் குழந்தைகளுக்கு இருக்குங்க. பெண் குழந்தைகளுடைய அன்ப புரிஞ்சுக்கிட்டு அப்பாவா இருக்கிறவங்க, எவ்ளோ பெரிய பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, பெண் குழந்தைங்க கிட்ட உங்களுடைய நேரத்த செலவிடுங்க. மிஞ்சி போனா 21 வருஷம் இருப்பாங்களா உங்க வீட்ல? அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் கணவர் வீட்ல தான் அவங்க வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கும். ஸோ உங்க வீட்ல இருக்கிற வரைக்கும் அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், அதுவும் எஸ்பெஷலி அப்பாவ வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அதனால அப்பாவா இருக்கிறவங்க எல்லாருமே உங்க வீட்டு பெண் குழந்தைங்க கிட்ட நேரத்த செலவிடுங்க. அன்பா பேசுங்க, பாசமா பேசுங்க. முத்தம் என்பது காமத்தை சேர்ந்ததல்ல அப்படின்ட்டு ஒவ்வொரு அப்பாவுக்கும் பெண்களை பெற்றெடுத்த அப்பாக்களுக்கு மட்டுமே தெரியும். நீங்க அன்பா இருந்தாதான் அவங்களுடைய கணவரும் அன்பா இருப்பாங்க அப்படின்ற அபார நம்பிக்கைய உங்க அன்பால அவங்களுக்கு வந்து நீங்க அந்த நம்பிக்கைய அவங்களுக்கு வந்து நீங்க வந்து ஊக்குவிக்கணும். அதனால நீங்க யோசிங்க. எல்லா அன்பு நிறைந்த அப்பாக்களுக்கு இந்த பதிவு சமர்ப்பணம். என்றும் அன்புடன் உங்கள் உமா மகேஸ்வரி. நன்றி. வணக்கம்.